அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, நாட்டுக்கும் இறைவா போற்றி. 5/10/2024 பதிவு. இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலில் 7ஆம் தேதி இந்த மாதம் காலைல 11 மணிக்கு அன்னதானம் நடைபெறும். பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலில் ஆஸ் யூஷுவல். அதுக்கான ஏதாவது தொடர்பு கொள்ளணும் எங்கே அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நம்பர் வந்து 9670174555 96 770 17 455. அதே போல் அந்த வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போகிறவங்க இந்த அக்டோபர் ட்ரிப்பை யூஸ் பண்ணுங்க. இதை விட்டிங்கன்னா நீங்கள் மார்ச் ஆகிடும் போகிறதுக்கு. நல்ல விஷயத்தை தள்ளி போடாதீங்க. அதுக்கான நம்பர் 9644267034 96 44 26 70 34. நம்பர் 3 திருமிச்சூர் லலிதாம்பிகை கோயில் வெள்ளி தேருக்கு நீங்கள் வெள்ளி கொடுக்கணுன்னா அதுக்கான நம்பர் 7200 569 569 7200 569 569. இது திரு பிச்சுமணி அவருடைய நம்பர், இது பாஸ்கர் அவருடைய நம்பர். அவர் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வெள்ளி வாங்கி ப்ராப்பராக ரசீது போட்டு ரசீதை கொடுத்துருவார். அதுதான் அவரோட வேலை. நாங்கள் எதுவும் ரசீது கொடுக்கல, இதை அண்டர்லைன் பண்ணிங்க. தீபாவளி ஆண்டு ஏற்காடு அன்றைக்கி போகிறோம். 28 நைட்டே போய் தங்கிட்டு 29 அந்த மலைவாழ் மக்கள் கூட தீபாவளி கொண்டாடணும்னு முடிவு. அது நீங்களும் வரீங்கன்னா அதுக்கான நம்பர் 9442636363 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. 94 42 63 63 63. அப்புறம் 200 ஸ்வீட் பாக்ஸ் வந்து திருமதி ஜானகி கந்தசுவாமி அவர்கள் நங்கவல்லேருந்து அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. 200 ஸ்வீட் பாக்ஸ் வந்து மட்டும்தான் பாக்கி. சிலர் சொல்லியிருந்தாங்க அந்த கிராக்கர்ஸ் 200 கிராக்கர் பாக்ஸ் தான் பாக்கி. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மலையில் போய் வெடிக்கணுமான்ட்டு. சரி, நமக்கு வெடிக்கணும் வெடிக்கக்கூடாதுன்ற அறிவுலாம் நமக்கு உண்டு, குழந்தைங்களுக்கு தெரியாது. குழந்தைங்களுக்குன்னா தீபாவளினா பட்டாசு வெடிக்கணும், புத்தாடை போட்டுக்கணும், ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்றது தான். ஸோ அதனால் நம்ம ரொம்பலாம் அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா வந்து ஒரு வாய் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க. அது போல தான். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கமெண்ட் வேண்டாம். கமெண்ட் சொன்னது நல்ல விஷயம், நான் அவங்கள தவறுன்னு சொல்லலை. இது போன்ற விஷயத்துக்கு இன்னொரு சைடு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. அந்த வனப்பரப்பை சமநிலைப்படுத்த 33% மரங்கள் வேண்டும். ஆனால் இருப்பது வந்து 6 முதல் 19% மட்டுமே. ஆகையால் பருவநிலை மாற்றம் ஏற்படுகின்றது. எனவே மரங்களை நாம் நட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்னும் 10 வருடங்களுக்கு வெயில் இப்போதுள்ள அளவை விட 1 மடங்கு அதிகரிக்கும் 10 வருடங்களில். அப்போது நம்மால் அதிக வெப்பத்தை தாங்க இயலாது. குழந்தைங்களாம் ரொம்ப சங்கடம். ஒவ்வொரு ஊர்லேயும் வெயிலால் கோடை கொப்பளங்கள் வந்து இந்த முறை அதிகமாக வந்திருக்கின்றது டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுற்றி வந்து மர கன்றுகளை நட வேண்டும். மழைக்காலம் வரப்போது ஒரு 10 கோடி மரங்களை இலக்காக வச்சுக்கணும். மரக்கன்று உற்பத்தியாளர்கள், வனத்துறை, பள்ளி தாளர்கள், உயர்பள்ளியில் இருப்பவர்கள், பிரபலங்கள், ஆன்மீக தலைவர், அனைத்து மதங்கள், குருமார்கள், கிராமத்து தலைவர், ஊர் தலைவர், அனைத்து கட்சி தலைவர் ஒன்று கூடி செயல்பட்டால் இது சாத்தியப்படும். அதுக்கு நாம் தயாராகணும். அதுக்கு வந்து நம்ம லெவலுக்கு சின்ன சின்ன குழுவை அமைச்சுக்கணும். 1 கோடி குடும்பமும் தலா 10 மரக்கன்றுகள் நட்டு சாதிக்க முடியும். ஒவ்வொரு மரக்கன்றும் அடுத்த 1 வருடம் தினமும் 1 லிட்டர் தண்ணி விட்டால் போதும். இதே போல் சில வருடங்கள் தொடர்ந்து செய்தால் 2030 தமிழ்நாடு முன்னே குளிர்ந்து போயிடும். அரசியல்வாதிகள் யாரும் பண்ண போகல, நம்மளை போன்ற ஆட்கள் தான் பண்ணணும். எல்லாருமே சிறு சிறு குழுக்களாக கிராம வாரியாக அதை பண்ண முடியும். பொதுவாக மரக்கன்றுகள் வந்து அந்த வனத்துறையில் வந்து கிடைக்கும். தொண்டு நிறுவனங்கள் எனக்கு நான் கொடுப்பாங்க. ஈஷா வந்து ஹைலி அப்ரிஷியபிள் இந்த விஷயத்தில். இயற்கையை வந்து போட்டு தன்னார்வலர்கள் இணைந்து நாற்றுப்பண்ணை நர்சரிகளை இப்போது முன்பதிவு செய்து அந்த மரக்கன்றுகளை வாங்கி நடலாம். பொது இடங்களில் புங்கன் மரம், வேப்ப மரம், ஆவி மரம், அரச மரம், குருவி பழம் என்ற சர்க்கரை பழம், லட்டு பழம் இந்த மரங்களை நடுவது சிறப்பு. இவை நன்கு வளர்ந்த கன்றுகளாக வாங்கி பார்த்து நடுவதன் சிறப்பு. ஏன்னா புங்கன் மரத்தை ஒரு நல்ல விஷயம், ஆடு மேயாது. நீர்வழி தலங்களில் பூவரசு மரம், பனைமரம் நடுவது நல்லது. பாதுகாப்புள்ள வீட்டுக்கு அருகில் இடங்களில் அவரது விருப்பத்துக்கு மரக்கன்று நடலாம். அதில் குறிப்பாக கருவேப்பிலை, தேக்கு, நாட்டு மாமரம், நாட்டுப்பலா, நாட்டு அத்தி, குமிழ், மகாக்கனி, மலைவேம்பு போன்ற மரங்களை நடலாம். வழிபாட்டு தலங்கள் அப்படின்னா மரமல்லி, அப்புறம் மகிழ மரம், மனோரஞ்சிதம், பாரிஜாதம், புன்னை மரம், செண்பக மரம், மருதாணி போன்ற நடலாம். 2030 நம்ம வந்து இந்த இலக்கை நோக்கி நம்ம போனோம்னா
தமிழ்நாடு அடிச்சுக்க இந்தியாவில் ஒரு ஸ்டேட் இருக்காது. மற்ற மக்கள் அவங்க ஊரை காப்பாற்றுறாங்களோ இல்லையோ, நாம் காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு பேர் நம்ம மக்கள் கிடைக்கணும். வெப்ப அலைகளுக்கான அந்த போரை வந்து நம்ம சமாளிக்கணும், ஜெயிக்கணும்னா இது ஒன்று தான் வழி. ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்டு வென்று காட்டுவோம். அதுக்கு அடுத்ததாக தியாகராஜர் கோயிலை பற்றி சில விஷயங்கள். தியாகராஜர் எல்லா உற்சவத்துக்கும் வெளியே வர மாட்டார். அவருக்கு பதிலாக சந்திரசேகரை அனுப்புவார். சந்திரசேகர் கொடிமரத்துக்கு அருகில் உள்ள தியாகராஜரிடமிருந்து பட்டம் வாங்கிக் கொள்வார். மற்ற கோயிலில் உற்சவத்தின் முன் பத்திரிகை கொடுப்பார்கள். உற்சவம் நடக்குன்னா அதுக்கு முன்னாடி தான் பத்திரிகை கொடுப்பாங்க. ஆனால் இங்கே கொடி ஏற்றிய பிறகு பின்பே பத்திரிகை வெளியில் வரும். கொடி ஏற்றியவுடன் அங்குள்ள அடியார்கள், ஆச்சாரியர்கள், கோயில் நிர்வாகத்தினர் எல்லோரும் தியாகராஜ சன்னதியில் உட்கார்ந்து தியாகராஜரை பூஜை செய்யும் மைனாரும் பரிவட்ட கட்டப்பட்ட கோயில் கணக்கரும் கையில் நோட்டுடன் இருப்பார்கள். அவங்க முன்னாடி கோயில் உற்சவ பத்திரிகை வந்து தியாகராஜ சுவாமி சொல்ல அர்ச்சகர் எழுது போல் நடைமுறை இன்றைக்கும் அங்கே உண்டு. யார் ஒருவன் திருவாரூர் தலத்தினுடைய முதல் குடிமகனோ அவனை வேண்டிக் கொண்டு அவன் கட்டளையாக இதை எழுதுகின்றேன் என ஆரம்பித்து திருவாரூர் தெருக்களில் எல்லாம் தியாகராஜ சுவாமி நடந்திருக்கின்றார். அந்த தெருக்கள் செய்த புண்ணியம் பிரம்மாவும் விஷ்ணுவும் எந்த திருவடியை தேடி பார்க்க முடியாமல் தோற்றுகின்றார்களோ அந்த திருவடியை திருவாரூரில் இருக்கக்கூடிய மண்ணும் கல்லும் பார்த்துள்ளது என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட வீதிகளில் தேர் ஓடி வந்து திருவிழா நடப்போகின்றது. தேர் ஓடி இந்த திருவிழா நடக்கப் போகின்றது. அதனால் எல்லோரும் வந்திருந்து கலந்து கொள்ள வேண்டும் என அர்ச்சகர் சொல்ல பத்திரிகை கணக்கர் எழுதுவார். அங்கிருந்து எல்லோரும் சேர்ந்து சண்டிகேஸ்வரர் சன்னதியில் வைத்த பின்பு பத்திரிகை விநியோகிக்கப்படும். 55 நாட்களில் நடக்கக்கூடிய இந்த உற்சவமானது சைவ சமய விஷயங்கள் எவ்வளவு உள்ளே கொண்டு வர முடியுமோ அத்தனையும் உள்ளடக்கி இது போல் திருவிழா இந்த உலகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக நடக்கும். இந்த கோயிலில் வந்து ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திருவாரூருக்கென நிறைய தேவதாசிகள் இங்கே பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தனர். திருவாரூர் கோயிலுக்கு சுவாமிக்கு அணுக்கு தொண்டு செய்தவர்கள் பலரும் தேவதாசிகள். அதில் வந்து ருத்ர கன்னியர்கள் என்ன அவங்களுக்கு பேரும் உண்டு. சுவாமிக்கு நெருக்கமாக தொண்டு செய்தால் அவங்களுக்கு தீட்சை உண்டு. அபிஷேகத்திற்கும் இதெல்லாம் பழைய காலத்து கதை. அபிஷேகத்திற்கு தீர்த்தம் கொண்டு வருது, கோலம் போடுவது, நெய்வேத்தியம் சுமந்துட்டு வருது, வாத்தியம் வாசிப்பது, ஜதி சொல்வது, சுவாமி முன் நடனம் ஆடுவது, பாடுவது என சகல விதமான தொண்டுகளையும் செய்து வந்தனர். ராஜேந்திர சோழ காலத்தில் நங்கை பறவையான தேவதாசி இருந்தால் கல்வெட்டுகளில் அவள் பெயர் ஆணுக்கி பறவையார் அப்படின்னு சொல்லி அவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க. அவளுக்கும் ராஜேந்திரருக்குமான உறவை பற்றி இன்று வரை தெளிவான தகவல் இல்லை. அவளுக்கு தியாகராஜ சுவாமி ரொம்ப பிடிக்கும். அதனால் ராஜேந்திர சோழர் அவளுக்காக தியாகராஜ சுவாமியின் சன்னதி முழுவதையும் தங்கத்தால் போர்த்துகிறார். கர்ப்ப கிரகத்திலிருந்து இப்போதுள்ள தியாகராஜ சன்னதியின் பின்னால் என்ன இருக்கு என்று இப்போது வரைக்கும் ரகசியமே. சுவாமிக்கு பின்னால் கல்திரை மற்றும் சின்ன கதவும் உண்டு. தியாகராஜ சுவாமி சன்னதியின் வலது பக்கத்தில் உள்ள அம்பாளின் பெயர் வந்து கொண்டி, இடது பக்கத்தில் உள்ள திண்டு லிங்கப்பட்டு என்ற பெயர், கீழே வெள்ளிப்பட்டியில் விடங்கர் இருப்பார். திருவாரூர் ஸ்தலத்திற்கு விடங்க ஸ்தலம் என்ற பெயர். வடமொழியில் டங்கம் என்றால் உளி என்ற அர்த்தம், விடங்கம் என்றால் உளி இல்லாமல் செய்யப்பட்ட திருமேனி என பொருள். இந்த பெட்டிக்குள் இருக்கும் மரதலிங்கம் உளியால் செதுக்கி செய்யப்படாது என்பது ஒரு அரிய கருத்து. ஸோ இப்போ நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு சின்ன கதை தான் அது. அந்த கதை என்னென்னா வந்து ஒரு ஒரு குடும்பம் தமிழ்நாட்டிலேருந்து காசிக்கு குடிபெயர்றாங்க. குடிபெயர்ந்த பிறகு அவங்க நிறைய ஆச்சாரமான குடும்பம், தெய்வம் மேலே நம்பிக்கை உள்ள குடும்பம். அப்போது அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண் வந்து பெண்ணுக்கு வந்து காசி விஸ்வநாதர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. எது நடந்தாலும் காசி விஸ்வநாதருக்கு அப்படின்னு சமர்ப்பணம் சொல்லிட்டு தான் அவள் எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பித்தாள். பெரிய செல்வந்த குடும்பம். ஒரு நேரத்தில் அவளுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்கணும் போது ஆண்டாள் எப்படி சொன்னாலும் அதே போல் அந்த பெண்ணும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், என் வாழ்க்கை ஃபுல்லாக விஸ்வநாதருக்கு தான், அதனால் வந்து என்னை கல்யாணம் பண்ண என்னை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து என்னோடய வாழ்க்கையை முடிச்சுப்பேன் அப்படின்னு ஒரு பயமுறுத்தி அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு என்ன பையனா, நம்ம இவ்வளோ பெரிய செல்வந்தர், நாளைக்கு நம்ம பொண்ணு சாப்பாடு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சில சொத்துக்கள்லாம் விற்று தன் பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு மாளிகையை ரெடி பண்ணி அவளுக்கு நிரந்தரமாக வருமானம் வரக்கூடிய சில விஷயங்களையும் பண்ணிவிட்டு நாளைக்கு தன் காலத்துக்கு பிறகு தன்னுடைய குழந்தை கஷ்டப்படக்கூடாதுக்காக இதெல்லாம் பண்ணியிருந்தார். அவர் எதிர்பார்த்தபடியே அவருடைய வாழ்க்கை குறுகிய காலத்திலே முடிந்தது. அதுக்கப்புறம் அந்த பெண் அப்படின்னு வரும்போது அந்த பெண் வந்து நிறைய தர்ம காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சிடறான். கோலம் வெட்டுவது, விஸ்வநாதருக்கு என்ன அந்த கோயில் சம்மந்தமான என்ன விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட தான் வந்து எல்லாம் நிற்பாங்க. இவ இது போல் ஒரு பெண் பண்ணுறா, தனியாக பண்ணுறா, திருமணம் ஆகாத பெண் ஒன்று
எல்லா வகையான உதவிகளும் அவர்கிட்ட கேட்கப்படுகின்ற கல்வி உதவித்தொகை, அப்புறம் மருத்துவ உதவித்தொகைன்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அவளும் யாரெல்லாம் உதவின்னு கேட்டு வராங்களோ எல்லாத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சிடறேன். எப்போ பார்த்தாலும் அன்னதானம் போடுறது, எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி பார்த்து பண்ண ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் தன்னுடைய சொத்துக்களையும் கடைசியாக தான் வாழ்ந்த வீட்டையும் அவ இதுக்காக இழந்துடுறான். இது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பி வந்தவங்க சங்கடப்படக்கூடாதுன்றதுக்காக பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்குலாம் கடன் வாங்கி ஏறத்தாழ ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் கடன் ஆகிடுது. வாங்கி தான் செலவு பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே. 5 லட்ச ரூபா கடன் அடைக்கணும் போது கொடுத்தவங்கள வந்து பாதி பேர் கேட்கல, பாதி பேர் நெருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என் பணத்தை கொடு, நீ வீடையும் விற்றுட்ட, நீ எப்படி அடைக்க போகிற, உன்னை நம்பி தானே கொடுத்தோம், நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி தானே கொடுத்தோம், இப்படி ஏமாத்திரி அப்படிலாம் சொன்ன உடனே அழுதுகிட்டே படுக்கிறா. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய மாமுனிவர் வந்து அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, குழந்தை நீ கவலைப்படாத, நீ உன் மனசு என்ன இருக்குன்னு தெரியும், நீ போய் இந்த குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்லி அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த செல்வந்தரை பாரு, அவர் உனக்கு உதவி பண்ணுவார், அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் மற்றும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிடுவார். இவ்வளோ தைரியமாக அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போவாள் காசியில். இது உண்மையிலே 300-400 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த செல்வந்தர் பெரிய செல்வந்தர், அதில் டவுட்டே இல்லை. அவருக்கு முன்னாடி ஒரு ஏகப்பட்ட ஊர் ஆட்கள் உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த பெண் வந்தவுடனே அவர் நான் தான் யாருன்னு சொல்லி அந்த பெண்ணை அறிமுகப்படுத்திட்டு அவர்கிட்ட வந்து இது மாதிரி கூட உதவி கேட்டு வந்திருக்கணுன்னே அவருக்கு இந்த பொண்ணை தெரியும். ஏன்னா எல்லாம் அந்த ஊரே காசியே ஒரு புண்ணியவதியாக தூக்கி வச்சு கொண்டாடினதுனால வந்து இவருக்கும் அந்த பொண்ணை தெரிஞ்சிருக்கு, அவங்க அப்பா தெரிஞ்சிருக்கு. அப்போ எதுக்கு வந்து அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி எனக்கு கொஞ்சம் கடன் ஆகிடுச்சு, ஒரு 5 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா கடனையும் அடைச்சிட்டு உங்களுக்கும் பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி அவர் சொல்லுவாள். அவர் வந்து தர்க்கம் பண்ணி பார்ப்பார். நீ உங்கள் அப்பா சொத்தையும் இழந்துட்ட, என்னை கேட்டால் நீ எல்லாத்தையும் செலவு பண்ண, நீ உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்ட, ஆனால் இப்போ வந்து என்ன 5 லட்ச ரூபா கேட்குறீங்க, நான் பணம் கொடுக்குறேன். இவருக்கு அசிங்கமாகிடும், பணம் கொடுக்கலன்னா ஊர் மக்கள் தப்பாக நினைப்பான், ஒரு புண்ணியவதி அவமதிச்ச மாதிரி ஆகிடும். ரொம்ப டெக்னிக்கலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதாவது பிணை வேணுமே, ஒரு இடமோ ஒரு ஏதோ ஒரு தங்கமோ ஏதோ கொடுத்தா தானே நான் கடன் கொடுக்க முடியும் அப்படின்னும்போது என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் ஒன்று பண்ணுறேன் நான். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, உங்கள் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த குளம் கூட நானும் எங்கள் அப்பா வெட்டினது தான். ஆனால் அது பொதுவாக பண்ணதை சொல்லி காமிக்கக்கூடாது, எனக்கு வேறு வழியில் அது பெரிய அபச்சாரமாக இருந்தால் கூட அதை சொல்லி காமிக்க வேண்டிய சூழ்நிலை. நாளையிலேருந்து யார் அங்கே தண்ணி குடித்தாலும் அந்த புண்ணியம் அத்தனையும் உங்களுக்கு போகட்டுன்ற மாதிரி நான் வந்து பிணை கொடுக்குறேன், நான் கடன் அடைகிற வரைக்கும் அந்த எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னோடனே, என்ன பைத்தியம் மாதிரி பேசுகிற, இதெல்லாம் எப்படி கணக்கு வச்சுக்க முடியும், இதெல்லாம் கணக்கில் ஆகிற பேச்சா, என்னம்மா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, இதில் நான் காசு விஸ்வநாதரை அளவு கடந்து நம்புகிறேன், அவர் வந்து எனக்காக இதில் உதவி பண்ணுவார், 100% நம்புகிறேன். வேணால் ஒன்று நமக்குள்ளே ஒன்று வச்சுப்போம். வெளியில் ஒரு லிங்கம் இருக்கும், அதை கூடன்னு கூட்டு போவேன், எல்லா ஊர் மக்களும் அவங்க கூட போவாங்க. அங்கே ஒரு கருங்கல் லிங்கம் வெளியில் இருக்கும். இந்த லிங்கத்தை நான் வந்து கீழே வந்து ஆட்களை வைத்து நான் அழுத்தி உள்ளே வச்சிடறேன்னு சொல்லி உள்ளே வச்சுருவா. அந்த குளத்துக்குள்ளே நிறைய ஆழத்துக்கு கொண்டு போய் வச்சுருவா. என்றைக்கு இங்கே குடித்த புண்ணியம் கணக்கும் நிறைய பேர் வந்து குடிப்பாங்க, அப்போ அந்த கணக்கும் 5 லட்ச ரூபா கணக்கும் நேராகுதோ, இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ பேர் குடித்தா புண்ணியம்னு கடவுள் வச்சுருப்பார் இல்லையா, எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது, நேராகுதோ அப்போ இந்த லிங்கம் வந்து தண்ணியில் மிதக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் அவருக்கு வந்து சொல்ல, உண்மையிலே முட்டாளாக தான் நீ பேசுகிற, எப்படி லிங்கம் வந்து கல் வந்து மிதக்கும், அவர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அது கல் ஐயா, எனக்கு அது சாமி அப்படின்னு சொன்னோன்னா இவர் வாயடிச்சு போயிடுவார். இவர் அது மறுத்து பேசுகிறா, இவர் சிவனை எதிர்த்து பேசுகிற மாதிரி ஆகிடும். ரெண்டாவது வந்து இவருக்கு நம்ம பணம் கொடுத்து பார்ப்போம், இவர் உண்மையிலே புண்ணியம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லாட்டா வந்து பொதுமக்கள் வச்சு இவர்கிட்ட எப்படி பணம் வாங்குறதுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம், இவர் வந்து தப்பானவன்றது அப்போ வந்து நம்மளும் பொதுமக்கள்கிட்ட நம்மளும் பொதுமக்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்றாரு. உடனே இவர் வந்து தூக்கம் வரல, நம்ம பொதுமக்களுக்காக ஊருக்கு பயந்து நம்ம பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோமா, 5 லட்ச ரூபா போச்ச, பெரிய செல்வந்தர். அவன் என்ன பண்ணுறா, பணத்தை வாங்கிட்டு போனவன் இவன் நம்மளால் பணம் கொடுத்தவன் தூங்கலை, எப்பவும் பணம் கொடுத்தவன் தூங்க மாட்டான், பணத்தை இறந்தவன் என்றைக்கு தூங்கியிருக்கான், பணத்தை ஏமாத்துனவங்க தானே வந்து நல்லா தூக்கம் 24/7. அப்போ அந்த வகையில் அவன் பணத்தை வாங்கிட்டு
யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ எல்லா கடனையும் அடைச்சிடுறான். எல்லாத்தையும் அடைச்சிட்டு வந்தேன். அவன் நிம்மதியாக தூங்கிடுறான். இவன் நம்பால் தூக்கம் வராமல் என்ன பண்ணுவாங்க, அந்த அவருடைய அரண்மனை போன்ற வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு எல்லோரும் நீங்கள் வந்து அந்த குளத்தை சுற்றி ஒரு 6-7 பேர் ஒரு ஆளும் ஒரு இடத்துல உட்காந்துங்க, எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க, எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்கன்றது நீங்கள் கணக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டை போட்டு உட்கார வச்சுறாரு. இவரும் வந்து தன்னுடைய மாளிகை அந்த மாடத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு, யார் வந்து ஃபஸ்ட்டு குடிக்கிறாங்க, முதல்ல வந்து தண்ணி குடிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. பார்த்தா அந்த காசி விஸ்வநாதர் கோயிலேருந்து ஒரு அந்த கோயிலுக்கு கோயில் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு தினமும் வந்து விஸ்வநாதருக்காக நேர்ந்துவிடப்பட்ட ஒரு பசு ஒன்று வருகின்றது. அதுதான் வந்து அந்த அந்த குளத்தில் முதல்ல உள்ளே இறங்கி தண்ணியை குடிக்கும். தண்ணி குடிச்சு மேலே வரும்போது பார்த்தா அந்த சிவலிங்கம் மேலே வந்துடும். இந்த நம்ம தலைவனுக்கு உடம்புலாம் சப்த நாடி அடங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அது போல் கை காலெலாம் வெளுத்து போயிடும். இந்த விஷயத்தை பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் அந்த லிங்கம் மிதக்குதுன்னொன்னே எல்லாருமே வந்து அங்கே அந்த இடத்துல கூட்டிடுவாங்க. எல்லாருமே அந்த அம்மா காலில், புண்ணியவதி காலில் வந்து மன்னிச்சுங்க, நாங்கள் கூட தப்பாக நினச்சிட்டோம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மனுஷி, காசி விஸ்வநாதரோட பரிபூர்ண அருள் பெற்ற ஒரு மனுஷியாக நாங்கள் பார்க்குறோம், அவங்கள பார்வதி தேவியாக பார்க்குறோன்னு சொல்லி எல்லாரும் மன்னிப்பு கேட்பாங்க. அப்போது அந்த பெண்மணிக்கிட்ட அந்த பெரியவர் வந்து பணம் கொடுத்த செல்வந்தரும் மன்னிப்பு கேட்டு தன்னோட சொத்தை எல்லாத்தையும் அந்த பெண்மணி கொடுத்துருவார். அந்த பெண்மணி தத்து எடுத்துப்பார், என்னோட பொண்ணா நீ இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட கைங்கரியங்கள் பண்ணதாக அந்த அந்த கதை முடியும். இது உண்மையான கதை. நமக்கான மெசேஜ் என்னென்னா, இந்த சம்பவம் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தால் கூட நமக்கும் இது போல் மனசோர்வு ஏற்படும். எப்பொழுதெல்லாம் நம் மனசோர்வு அடைகின்றதோ, மனம் சோர்ந்து போகின்றதோ, சோர்வை அடைகின்றதோ, தர்மங்களை செய்கின்றோம், நம்ம நிறைய பண்ணுறோம், நல்லது பண்ணுறோம், இருப்பினும் நம்ம வாழ்க்கையை சிறக்கலையே அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எல்லாத்தையுமே இருக்கும். ஒருவேளை நாம் முட்டாள்தனமாக வாழ்கிறோமோ, இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏற்ற மனிதனாக வாழலையா, மற்றவர்கள்லாம் மிக சாமர்த்தியமாக வாழ்கிறாங்களே, நாம் அது போல் வாழ நமக்கு தெரியலையே, நம்மளால் வாழ முடியலையே, நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தேவையான தனத்தை சேர்த்து வைக்கலையே அப்படின்ற வருத்தம் எப்போதெல்லாம் உங்களுக்கு வருதோ அப்போல்லாம் இந்த கதையை நினச்சிங்க. மனதிற்கு கட்டாயம் இந்த நினைவு கூறும்போது உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும். இதை கதை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தவறு. இது வந்து தர்மத்தின் பாதையாக நீங்கள் பார்க்கணும். தர்மத்தின் பாதை இதுதான், ரொம்ப சிம்பிள். அதாவது பணம் வந்து கடவுள் நிறைய கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம லிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடாது, கிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவைஸ் பண்ணணும். நம்முடைய சௌகரியங்களை பெருக்கக்கூடாது, கொடுக்குற பழக்கத்தை அதிகப்படுத்தணும். அந்த ஒன்று வந்து உங்களை வந்து எல்லா நெகட்டிவிட்டியும் கில் பண்ணி உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தி விடணும். நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேணாம். வாஸ்து, ஜோசியம், நியூமராலஜி, நேமாலஜி எதுவுமே பயப்பட வேணாம். கொடுக்க பழங்க. கொடுக்குறவனுக்கு தான் அந்த உலகம். கொடுக்குறவன் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை வந்து கொண்டாடி தீர்த்து வாழ முடியும். ஸோ கொடுப்பதற்கு இதை விட சிறந்த, மிக சிறந்த, ஆக சிறந்த ஒரு உண்மை கதையை நம்மளால் சொல்ல முடியாது. அந்த வகையில் அந்த புண்ணியவதி போல் நீங்கள் அனைவரும் புண்ணியவானாகவும் புண்ணியவதியாகவும் வாழணும்னா கொடுப்பதற்கு தான் அந்த உலகம். இது பெறுவதற்கான உலகம் கிடையாது. இது வந்து ரிசீவர்ஸ்க்கான உலகம் கிடையாது, இது கிவர்ஸ்க்கான உலகம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. கொடுப்பவனுக்கு தான் அந்த உலகம். நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், நிறைய கொடுங்க, நிறைய பெறுவீங்கள். அப்போ தான் ₹1 கொடுத்தீங்கன்னா ₹100 கிடைக்கும், ₹100 கொடுத்தா ₹1000 கிடைக்கும். இது ஏதோ இந்த சூதாட்டம் இல்லை, மங்காத்தா இல்லை. கொடுக்குற விஷயம் எதுக்குன்றது தெரிஞ்சு கொடுங்க. சும்மா தேவையில்லாமல் வந்து இந்த ஆசிரமங்களுக்கு போய் குருக்களுக்கு அவங்க இடம் வாங்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டு படிப்புக்கு உதவி பண்ணுங்கள். உணவு என்ற ஒரு விஷயம், அன்னதானன்றது தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கணும். இயற்கை என்ற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும். மரம் நடுறது வந்து பெரிய விஷயமா இருக்கணும். உங்களால் பண்ண முடியல, எவ்வளோ ஒருத்தவங்க ஊரில் நல்ல பையன் ஒருத்தர் இருக்கானா, அவனுக்கு கூட்டு ஒரு 5000-10,000 கொடுத்து ஒரு 50 மரம் நடுறா, ஒரு மாதம் ₹1000 கொடுக்கணும்னா அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் இதுக்காக வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் கிடையாது. சின்ன 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 விஷயங்களை நீங்கள் இது போல் வந்து நீங்கள் கையில் எடுத்து பண்ணும்போது தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழர்களாகிய நாம் மட்டும் இல்லை, நம்ம கடவுளாக தூக்கி வைத்து கொண்டாடப்படும் அந்த பூமியில் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்வீர்கள். அது நடக்கும்போது நான் உணர்ந்திருக்கிறேன், நீங்களும் அவ்வாறே உணர, அவ்வாறே உங்களுக்கு நடக்க நான் வணங்கும் ஆண்டாளையும் திருச்செந்தூர் முருகன், பழமுருகன், நரசிம்மரையும் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சரணம். கிருஷ்ணார்ப்பணம்.